இருக்குதையா இங்கே இருக்குதையா
நன்றி, ரொம்ப நன்றி. உண்மையிலே இந்த நாடகம் நடத்தக்கூடிய அந்த உறவுகளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஐயா நீங்கள் தட்டக்கூடாது, நீங்கள் தான் நடத்துறவங்க. நான் சொன்னது என்னுடைய உறவுகள். அந்த கரையில் அந்த சிமெண்டட்டையை போட்டது ஒரு தப்பு, சிமெண்டட்டைக்கு கீழே சேரை போட்டது ரெண்டாவது தப்பு. சேருக்கு கீழே நாய் விட்டையை போட்டது தப்பு. காமெடி மயிர் ஒன்றாராம். தம்பி தம்பி மைக்கு கொஞ்சம் கவனிங்க தம்பி. வாவ், கல்யாணம் ஆகலையில, கல்யாணம் ஆகலைன்னா எப்படி வைப்ப? என்னத்தை எக்கோ வைங்க. என்னப்பா பூரையா வருதா? எங்கடா வருது? ஐயா அவன் முண்டை தண்ணியே போட்டேன். என் பேண்ட்டு சைஸு கூட உனக்கு பூரானத்தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வாம்புண்டுவேன், அப்புறம் இருதலை முடிண்டுவேன். சரப்பாம்பு தம்பி நல்லா வாயில் வந்து நோத்தா வேலை மயிரதா பாரு. எக்கோய் ஹலோ ஹலோ மதிப்பு மரியாதைக்குரிய எங்களது ராமு இளங்கோவன் பிஏ மாவட்ட செயலாளர், புரட்சி தலைவி அம்மா பேரவை 74A மோகன் குமாரமங்கலம் தெரு சிவகங்கை எங்கள் ஐயா ராமு இளங்கோவன் பிஏ சார்பாக ரூபாய் 3001 அன்பாலயத்துக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னும் ஒரு 2 ரூபா சேர்த்து கொடுத்துருந்தா ரவுண்டாக இருந்திருக்கோம். அடுத்த மேடைக்கு எங்கள் ஐயா வருவார். பாசத்துக்குரிய அன்பு மச்சான், எத்தனையோ பேர்த்த குணப்படுத்துகிறவங்க அத்தனை பேருமே தெய்வத்துக்கு சமம். புத்தூர்காட்டு மச்சான் பாண்டி மச்சானை, என் உயிர் மக்களே, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடாரி புத்தூர்காட்டு பாண்டி. நானாக பண்ணலை, ஜாமி பண்ண வைக்கிது. மச்சான் இல்லைன்னா நான் இல்லை. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். காசு எம்புட்டு வேணாலும் யார் வேணால் வாங்கலாம், ஆனால் குணப்படுத்துகிற அந்த சக்தி வேணும். உண்மையிலே பல ஓடி கொடுத்தாலும் உயிரை காப்பாற்ற முடியல. பெரிய பெரிய மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக 10 வருஷமாக கிடக்கிற ஆளை எழுப்பி விடுற புத்தூர்காட்டு பாண்டி மச்சான் உண்மையிலே சாமிக்கு ஜமம்யா. வாழ்த்துக்கள். இந்த பகுதிக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு. மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத வடமாடு புகழ் கால்முட்டு வீரன் SVT செல்வா. என்ன முண்டை எழுதியிருக்க? செல்லாவா? வா மாதிரி போட்டிருக்க முண்டை. வா பொண்ணு முண்டை, வாவுக்கு சேர்ன்ற செல்லா நினைவாக ரூபாய் 201. போய் படிச்சுட்டு வந்து எழுது. எவன் எழுதுனே அவனை போய் சூம்பு. செல்லான்னு சொல்லி கொடுக்கணும். செல்வா மாதிரி எழுதிக்கிட்டு செல்லான்றேன். உங்கள் வீச்செழுத்து படிச்சிருந்தாத்தே நான் என்ன மயத்துக்கு நாடகத்துக்கு வர்றேன். ஹலோ ஹலோ அது ஒரு காலம். எங்கள் ஐயாக்கா உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த இந்த சாமி ஊரா வீரம் குறையாமல் இருக்கா. இங்கே இருக்கக்கூடிய இந்த கொக்கன் கருப்பர் தத்துருவமாக ஆடி வரணும். ஆடி வந்து இந்த உட்காந்துருக்க சேரை உடைக்கணும். ஆமாம், அந்த பானிபூரிக்கார ஒரு ஓடு போடுறா கருப்பு. என்ன பானிபூரி வைக்கிற இந்தியாரா பழத்துற பெரியப்பா, வா உள்ளே வந்து ஒரு வாவோடு ஓட்டு போ. என்னது சொந்த பெரியப்பாப்பா வேலை பெரியப்பாவுக்கே வா போடாடா, விளங்கிருண்டா. எக்கோ சேர்த்துங்க. ஹலோ ஹலோ நீ ஏன்டா பயம் கொடுத்துற? அது ஒரு காலம் பிழைப்புக்காக வந்த எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய இளவங்க உள்ள நடையில கட்டி காத்த ஜாமி என்ன நினைக்கிறாரு எங்க ரோஜாக்கார கருப்பே. இந்த கூட்டத்தில் யாரு மேல இறங்கி வர போறாரு? ஓடி வாடா கருப்பே இறங்குனா, கருப்பே கருப்பே இறங்குனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. கருப்பே உன்னை எதிர்த்து நிக்கிற எதிரிக்கு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயனம். நீ ரோஜாக்கார தங்கமப்பா, நாடு மலையாள நாடு. கருப்பு அந்த மலையாள நாட்டுல என் செல்ல மகன் கருப்பன உன்னைய கொண்ட நைக்க முடியல. எங்க மலையாளத்து சாமி, எங்க பெரிய கருப்பு சாமி, கொஞ்ச நேரம் இந்த நல்ல காலா பொருளை நீ அரும்பு குறையாம எந்திரி. கருப்பு ஓடி வாடா, சொன்ன சொல்லும் மாறாது. சொன்ன சொல்லும் மாறாது.
தம்பி ஏன் எதையும் அமர்த்தி போட்டுருவேன் தம்பி, நோண்டிக்கிட்டே இருக்கேன் என்னப்பா? ரத்தன மை செட்டு, பேருவோன மை செட்டு, இந்த ஆப்ரேட்டருக்கு எடுத்து போடுவாயா? நோண்டிக்கிட்டே இருக்கு. என்ன முண்டை புது பொண்டாடி நோண்டமா நோண்டுற? ஒரு இதில் வை, முண்டைக்கு பட்டன்னு தெரியலடா. அதான் அதில் மட்டும் இதில் மட்டும் டானிக்க மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கேன். ஊர்க்கா கொஞ்சம் வாலி மை தம்பி ப்ளீஸ். இன்னும் ஏற்றுங்க. சூத்துல தண்ணி வருது. ஓடா முண்டை. விழா கமிட்டி வாங்க இப்போ. நீங்கள் தானே விழா கமிட்டி, அங்கிட்டு பின்னாடி பார்க்குறிய வாரச்சிட்டு பிடிக்கிற ஆளுங்களா? இங்கிட்டு வாங்க போ விழா கமிட்டி. பூரா சொந்தக்காரப்பா. என்னப்பு ஓட்டு போட்டுறேன். அந்த அடி உலாயை மட்டும் பார்த்து விடுங்க. அவர் வந்து என்னடா இலஜியல் நிற்கிற மாதிரி கும்பிட்றாரு. சித்தப்பு கணேஷ் வேலை ஓட்டிருக்கல அப்படி போடக்கூடாது. கம்பு கூட்டில் வச்சுருக்கேன். அப்போ தான் சுறுன்னு மசு இருக்காருங்க. சொந்த சித்தப்பு. தம்பி இருப்பா. உன் காலில் விழுந்து கும்பிட்றேன் பேசாம என் தம்பி. வாடா கொலை அக்குதடா. ஒன்று செய்தியா, மண்ணெண்ணெய் எடுத்து வந்து அண்ணனை எரிச்சிடுறியா? எரிச்சிட்டு ராமேஸ்வரத்தில் போய் அஸ்தியை கரைச்சிரு. ரெடியா? என்னப்போ வந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருக்கல? நாடகமா பட்டிமன்றமா? 5 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுங்க. அப்போ யாரை பற்றி பேசுனீங்க? ஹலோ, நான் சொல்லியே வைக்கலவேன். சொந்த சித்திமயன், திமுறை கொண்ட கூதிமயன். விதி யாரை விட்டுச்சு? தம்பி நீ மூடுப்பாய மடுவு முண்டை. சரி நீ புத்ரா. ஹலோ. சினிமா துறையில் நுழைந்து சிந்தனை கருத்துக்களை வழங்கி மக்கள் மனங்களை தொட்டார் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் என்ற எம்ஜிஆர். நாடகத்துறையிலே புகுந்து சிரிப்புடன் சிந்தனை கருத்துக்களை இப்போ போடக்கூடாது, மாடு குத்திடும். நாடகத்துறையிலே புகுந்து சிரிப்புடன் சிந்தனை கருத்துக்களை வழங்கி மக்கள் மனங்களை தொட்டவர் இந்த கள்ளிச்சேரி எம்கே ராதாகிருஷ்ணன் எனும் எம்கேஆர். பொலந்து ஓச்சு. எம்ஜிஆர் சந்திய அறக்கட்டளை தொடங்கி மக்களுக்கு வாரி வழங்கினார். இந்த எம்கேஆர் அன்பாலய அறக்கட்டளை தொடங்கி ஏழை எளியோருக்கு வாரி வழங்கி வருகின்றார். நலமோடு வாழணும் இந்த எம்கேஆர் மகனே. நவம்பரில் வாழணுமா? என்னது? தினமும் அருள் புரிவான் அந்த சிவனே. சரி. திக்கற்றவர்க்கு உதவி வா தினமே. ஐயா சத்தியமாய் நீ ஒரு வள்ளல் இனமே. என்ன சொல்ல வர்றியப்ப? பெரிய பெரிய நாட்டுக்கு மக்களுக்கு உதவி செய்த சாம்பவான்கள்லாம் என் மண்ணை விட்டு போய்விட்டார். இருந்தாலும் எங்களுக்கு சாம்பவன் நீங்க தான். கேப்டன் விஜயகாந்த் ஐயாவே தூக்கி எறிஞ்ச தமிழ்நாடு. இந்த கோமாளி எம்கேஆர் எம்மாத்திரங்கய்யா. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நான் பப்புனும் கிடையாது, நான் சேவகனும் கிடையாது. இந்த கூட்டத்தில் இருக்க என் உறவுகளோட ஒரு உறவு. அது மட்டும் இல்லையா? இந்த வர கலைஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு சரணத்துக்கு உங்களுக்கு மெட்டு எழுதியிருக்கேன். உங்க நாடகம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்குள் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். இந்த சரணத்துக்கு மெட்டு இவருக்கு. சிரிப்புக்குள் சிரிப்பை வைத்து சிந்திக்கும் திறனை வைத்து மக்களை சிரிக்க வைத்தான் ஒரு கலைஞன், அந்த கலைஞரின் பேர் உலகில் எம்கே ராதாகிருஷ்ணன். நீங்க எழுதுனீங்களா? அப்போ எந்திரன் திரி படத்துக்கு உங்களை பாட்டு எழுத சொல்றேன். அனிருத் மியூசிக்ல என்ன இருக்கா? என்ன வேணா பண்ணுங்க. தென்னையில நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இது கண்ணதாசன் சரணா. இதுக்கு மெட்டுக்கு உங்களுக்கு. தெளிவில்லா மூளைக்குள்ளே தேங்கியுள்ள கருத்துக்குள்ளே அறிவொளி போலிருப்பான் ஒருவன், அவனை அறிந்து கொண்டால் அவனே எம்கே ராதாகிருஷ்ணன். கடைசியில் அதை சேர்த்துக்கிறது. முற்றும் கசந்ததென்று பற்றற்று வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். இது கண்ணதாசனுடைய சரணம். அதுக்கு மெட்டுக்கு உங்களுக்கு. அபயம் என்று வந்தோர்க்கு
அன்பாலயம் தொடங்கி வைத்து இந்த கிளம்பிட்டே ரோசக்காரன். அரவணைத்து ஆதரிப்பான் ஒரு கலைஞன். கையடிக்க மக்கள் அறியனும் அவனே இந்த எம் கே ராதாகிருஷ்ணன். நன்றி நன்றி ஐயா, நன்றி. இந்த மனநோயாளி ஆயிட்டாப்புல. வாங்க மச்சான். போடுங்க போடுங்க. நான் நம்ம ஊர் கருப்பன் கோயில் மாடு தானே, இன்னும் பொண்ணாட போகுது. என்ன வேட்டிக்கிட்டே கழட்டி போடுப்பா, சும்மா போடுங்க எனக்கு. உண்மையிலே உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. இப்படி புகழ்ந்து கவி பாடவும் கவிதை சொல்லவும் அவளுக்கு உயர்ந்தவன் நான் இல்லை. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உலகத்தில் பெத்ததாயுத இப்போ இல்லைன்னா யாருமே பெரிய ஆள் இல்லை. இங்கே இருக்க உறவுகள்லாம் இல்லைன்னா அந்த கோமாளி இல்லை. என்ன இந்த ஒளி அமைப்பை சிறப்பாக அமைத்து இங்கு பார்த்தீங்களா, காசு கொடுக்குற உங்களுக்கே குறைச்சி வைக்கிறேன் அந்த பையன். மாமா அப்போ என்னென்ன ஒளி நாடகம் அமைத்த ரத்ன மாமா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ரத்னமாமா அவனை மாற்றுங்க, வெதர் தரிச்சு போவேன். சொந்த மாமே தம்பி நல்லா வைடா, உனக்கு என்ன கொள்ள கழிச்ச மயிருமனே. கரண்ட் புள்ள நீயா கட்டுற, ஊரில் கொக்கி ஓடுதானே எழுத. வாங்கம்மா ரத்னமாமா. என்ன இந்த வெதர்னா கொட்டையானே? ஏன் கொஞ்சம் மண்டி ஓடு, புதுக்கி பார்க்குறேன். இந்த இனிய நாடகத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்புற செய்வதற்காக வரைந்திருக்கக்கூடிய சிங்கம்நரி காவல்துறை அலுவலர் பெருமகானாரை அன்போடு மேலைக்கு அழைக்கின்றோம். அலுவலர் பெருமாளா? அப்போ இங்கே வாங்க. போ அவர் எங்க? இப்போ யாரே சொன்னீங்களே ரூம் பாய், இந்த ரூம் பாய் இதை ஏது பேசுனேன்னு சம்பளம் தர மாட்டேன். சிச்சு சிச்சு எப்படி எல்லாரும் திண்டு போட்டாள். நான் யாரு? கோயில் மாடு. காவல்துறையிட்ட சொல்லி கொடுத்துருவியாப்பா. ஏய் வாலிமைப்பா, ஏய் அவன் எதில் குறியா இருக்கான் பாரு. பொன்னாடை பொருத்திய விழா குழுவினருக்கு சிங்கம்நரி காவலத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பார்த்தீங்களாயா, உங்களுக்கு வாலிமை வைக்க மாட்டேன். பார்த்தீங்களாயா ஐயா, அவன் பகலில் கணேஜி போயில் வைக்கிறாயா? கலை ஏய் விட்டு போயிரு, தெருவில் தெரியோடா. சொந்த சித்தப்பா சிரிப்புலக மன்னன் சகோதரர் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சகோதரர் புத்தூர்கட்டு பாண்டி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். எங்களை பகச்ச புத்தூர்கட்டு பாண்டி கிட்ட சிகிச்சை. ஏய் காளிமயிடா, யாராவன்? நானும் பொழுதனைக்கு சொல்லிக்கிட்டேன் குறைச்சு. ஹலோ, மதிய மரியாதை கூறிய சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி புத்தூர்கட்டு பாண்டி என் உயிர் மக்களே, நாள் போட்ட பிரச்சனை மாதவிடா தள்ளி போகிறது அது இல்லையா? அது அது செய்ய மாட்டாரு. எங்க மச்சான் புத்தூர்கட்டு பாண்டி மச்சான் சார்பாக அவருக்கு கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்துங்க. இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய எட்டுக்கரை பங்காளி சார்பாக பொன்னாடை போத்துக்கிறார்கள். இப்பொழுது தேடி வந்தவருக்கு நல்ல முறையில் வைத்தியம் பார்த்து தெளிவளித்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் புத்தூர்கட்டு பாண்டி அவர்களுக்கு எட்டுக்கரை இளைஞரணி சார்பாக இப்பொழுது பொன்னாடை. காந்தியையும் சோதித்த நாடு, காமராசரையும் சோதித்த நாடு, இவர் எம்மாத்திரம் இவரையும் சோதித்த நாடு. ஆனால் வெல்வார், நல்லா வருவார். எப்போ டீ கடைக்காரன் முதற்கொண்டு கவிதை எழுதி வச்சிருப்போம் இல்லையே, நீ வளர்ச்சி எழுதுறிய சோதித்த நாடு அந்த நாடுன்னு. ஐயா, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி என் உயிர் மக்களே. மச்சான் நானே புழக்க முடியல மச்சான், உங்க தொண்டு அதுக்கு மேலே இருக்கும் தவளை மாதிரி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி என் உயிர் மக்களே. அதாவது நம்ம மண்ணுக்கு மாப்பிள்ளை, அதாவது திரைப்பட நடிகர் எம் கே ராதாகிருஷ்ணன் என் உயிர் மாப்பிள்ளை. அதே போல் சினிமா துறையில் எம்ஆர் ராதாவுக்கு அடுத்து
மறு அவதாரமாக மறு எம்ஆர் ராதாவாக என்னுடைய உயிர் மாப்பிள்ளை சினிமா துறையில் பேரும் மூலமாக வந்துக்கிட்டு இருக்கணும் மாப்பிள்ளை. அதே மாதிரி புத்தர்கட்டு பாண்டி பயலுகடா. அதே மாதிரி கைதட்டலாம் மச்சான். அதே மாதிரி அதே என் மாதிரி உயிர் மக்களை நீங்கள் எந்த ஊர் போனாலும் சரி, சிவகங்கை மாவட்டம்னு சொன்னாலும் சரி, சிங்கம்னாருன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, சிவகங்கைன்னு சொன்னாலே உங்களை திரும்பி பார்ப்பாங்க. இதுலேருந்து என்ன சொல்றது? என் மக்களுக்கு பேரும் புகழுமா இந்த ஆண்டவன் சிவமூர்த்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என் எங்கயா சிவகங்கை மாவட்டம்னு சொன்னாலும் சரி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாருன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, உங்களை நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு இந்த ஆண்டவன் உங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுபோக 500 ரூபா கொடுத்த ஒரு பேர் என்னப்பு போங்க சொத்தப்ப பேரை கட்டுவாங்க. அவர் என்ன நக்கல் படிச்சிருக்கிறாரா மச்சான்? ஒரு நிமிஷம் மச்சான், ஒரு நிமிஷம். அதே மாதிரி மாப்பிள்ளை வந்து இருங்கய்யா, என்னையா அவரை கூட்டு போங்கய்யா, பேர் அங்கிட்டு கூட்டு போங்கய்யா, பேசவும் விட மாட்டேங்கிறாரு. ஒரு நிமிஷம் அங்கிட்டு போங்கய்யா, போய் டீயை சாப்பிட்டு வாங்கய்யா. ஐயோ போலீஸ் வந்துச்சு. என்னையா நடக்குது? என் மாப்பிள்ளைய பார்க்கறதுக்காண்டி வந்தேன். என்னையா நடக்குது? அப்ப நக்கல் பண்ணிடலாம் மச்சான். என்னையாலாம் முடிஞ்ச அளவுக்கு மாப்பிள்ளைய பார்த்து சால்வை போட்டு நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்க்கலாம்னு வந்தேன். மச்சான் இதுக்காக ஒரு நாடா நான் போடுறேன். உங்க புத்தூர்கட்டு நொட வைத்தியசாலை உள்ளே போடுவோம். எவனும் வர மாட்டேன். வேற எதுவும் கொண்டு வந்துடலையா? என்ன அது? அதே மாதிரி நீ யார்ப்பா? நீ பாடா படுத்துற விட்டா வெதற கதற இழுத்துட்டு போயிடுவோல. விடுவேன் ஏன் பங்காளி யார்? அதே மாதிரி அன்பு மாப்பிள்ள மச்சான், அதே மாதிரி அன்பு மாப்பிள்ள அவர் வீட்டுக்கு முந்தான போயிருந்தேன். நன்றி மச்சான். மச்சான் அன்பால பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய புத்தூர்கட்டு பாண்டி மச்சானுக்கு அத்தனை தமிழர் சாரவா நன்றி மச்சான். மச்சான் நீ உட்காருங்க, வாரேன் போங்க. ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் இந்த வெள்ளச்சட்டை பேசவே இல்லையா? போ இது யார் ஐயா? விழா கமிட்டி அவர் யாருங்கய்யா? அவர் தான் கமிட்டியா? பொலந்து ஓச்சு அவர் யாருங்கய்யா? ஏயா பாண்டி மச்சான் காத்தா கடிச்சிருப்பாப்புல. என்னப்பா என்ன ஆரம்பிச்சு விடணும்? நான் கருது வண்டியா இருக்க போறேன். இருடா. அமைதியா இரு தம்பி. இவ்வளோ ஆதங்கம் உனக்கு தேவையில்லையே. ஆமாம், அயல்நாட்டு அதிபர் ட்ரம்ப்பு இந்த கணேஷ் போல அவங்க காசு இருக்காது ஆரம்பிச்சு விடும், மைத்தை பிடுங்கி விடும். பூரா எங்கள் அண்ணன் தம்பி தான். யார் அமைதியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் சிரிக்க வைப்பேன். என்னாச்சுப்பா? கேட்கலையா தம்பி? சவுண்டு கேட்க மாட்டேங்குதா? என்னைய சொல்ல ரத்னமாமா, ரத்னமாமா எம்புட்டு கத்துறமாமா, கொஞ்சம் வால்யூம் கேட்கலையா மாமா? கோச்சுக்கிறாதிய. பேரன்பு கொண்ட ப்ளீஸ் உங்கள் காலை தொட்டு கும்பிட்றேன், அமைதியாக இருந்து பார்த்துட்டு போங்க. அப்படிங்கன்னு பேசுகிற மாதிரி இருந்தானே உள்ளே ஓய்வு படுத்து டான்ஸை கூட பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு போ. வேற வழி இல்லை. இன்னும் போகிற காலத்தில் பேசாமல் ரோசப்பட்டீங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு போகலாம். உள்ளர ஏசி இருக்கானே? உள்ளர ஏசி இருக்கா? இந்த ஏசி வந்திருக்காரு சொல்லவா? உனக்கு பரவரன்னுதா? இல்லை இல்லை, என் உயிரிலும் மேலான பொழந்து போச்சு போ. அது இல்லைப்பா, ஒரு கடமாட்டு முண்டை. மொத்தத்திலே தமிழர்கள் எங்கெங்கே வாழுகிறார்களோ அவர்களெல்லாம் எனக்கு சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். சாதி மதம் அப்பாற்பட்ட இந்த தமிழினம். ஒவ்வொரு மனிதனும் எங்கே வேணாலும் பிறக்கலாம், ஆனால் அவன் தமிழனா பிறக்கணும். அந்த ஒரு பிறவியில் அதுதான் புண்ணியம். ஏன்னா வீரத்துக்கும் பாசத்துக்கும் ரோசத்துக்கும் பேர் போன நாடு தமிழ்நாடு. இன்று நம்பர் 1 இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு செய்வன வைப்பதில்.
சிரிக்கக்கூடாது. இன்று அதிகமாக பெட்டிக்கடையில் வியாபாரம் ஓடுவது எலும்பு சம்பளம், தகடு, விபூதி, பேக்குதி. தம்பி அமைதியாக இருக்கணும் ப்ளீஸ். இந்த முன்னாடி இருக்க ஆளுகள்லாம் கோஆப்ரேட்டர் கிடையாது, கார்பரேட்டர் இருங்க. எல்லாம் அமைதியாக படத்தை கவனிங்க. ஒரு விழாவையும் ஒரு நிகழ்ச்சியும் நடத்தக்கூடிய வேதனை யாருக்கு தெரியுமுன்னா அந்த விழா கமிட்டியும் இந்த கிராமத்தார்களுக்கு அந்த வழி தெரியும். நீங்கள் இதே உங்கள் ஊரில் வந்து 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சுருக்குன்னு கோவம் வரும். பொதுவாகத்தையும் பேசுகிறேன். நான் பப்புன்னு கிடையாது, நான் என்ன சவராசக்காரனா? நானும் சிவகங்கை மாவட்டக்காரன் தான். நான் கூட பிறன்றேன் பாரு. அப்போ இந்த அகராதி மயிருக்கு நான் உள்ளே வரது நல்லது. சிவகங்கை மாவட்டக்காரன் சொன்னதுக்கே ட்ருன்றானா, கொஞ்சம் தள்ளி சொல்லியிருந்தேன்னா புருன்னு இருப்பேன். பூரா என்னுடைய தம்பிகள், என்னுடைய அன்னைங்க. என்ன நான் நகைச்சுவை நானாக கற்றுக்கல, இங்கேருந்து எடுத்து தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு வாத்தியாரை நீங்கள் தான். அப்போ வாத்தியார் என்ன பண்ண, மாணவனை நடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறான், தூக்கி போட்டு அடிக்கணும், சபாஸ். அவன் வீட்டுக்கு போகிறது நல்லது. அவங்க அப்பா அடிச்ச அடியே என்கிட்ட காமிக்க நினைக்கிறேன். சொந்த சின்ன மாமா ஏறி விட்டுருண்டா. அவன் பேச ரூல்ஸ் இருக்குது தம்பி, நீ இப்படி உட்காந்துட்டியாடா, லூப் பாக்கெட் விற்கிற மாதிரி இந்த இடியாப்பம் முட்டேன். ஆனால் எந்த ஊர்லேயும் நல்லா கவனிச்சு பாரு, ஆம்பளைட்டுதான் சண்டையே வரும். எனக்காவது பொம்பளையை வரைஞ்சிட்டு சண்டை போட்டிருக்கா, நாடகத்தை கெடுத்திருக்கா? கெடுக்காது. ஆனால் ஆண்களுக்கு அறிவுரை கூறி நல் வழிகளை எடுத்து செல்லக்கூடியது யாருன்னா தாய்க்கு அப்புறம் கட்டின மனைவி தான். அதில் எங்கள் ஏரியா பக்கம் இளையாங்குடி பக்கம்லாம் புருஷன் கையிலேயே தூக்குறதுக்குள்ள பொண்டாட்டி வாழை எடுத்து கையில் கொடுக்கும். அவனை வெட்டிட்டு வந்தாத்தே உனக்கு முந்தானையை வெறிப்பேன்டுவேன். அப்படி செய்யக்கூடாது. புருஷன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனால் நீ சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? சுப்பிரமணி கிடையாது, பெருமாள். வீர தமிழச்சி. தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொரு பெண்களும் வீர தமிழச்சி தான். நீங்கள் நினச்சி தெரிய ஆம்பளை பூரா நம்மளுக்கு தெம்பு இருக்குது, ரத்தம் இருக்குது, பொண்டாட்டியை தூக்கி போட்டு மிதிக்கலாம். இப்போ முடியாது. பூரா முண்டைய கணேஷ் போயில பூலிப்பு தண்ணியை போட்டு பொண்டாட்டியை கம்பெடுத்து அடிக்க போகிறேன். அப்படி பொண்டாட்டி ஒரே ஏந்துதேன் வெதர்லையே சட்டாக்கணும். மறுநாள் பார்த்தா இப்படி போகிறேன், என்னண்ணே நேற்று அடிக்க போனேன், லேசாக வெதர் இதை இந்த சிட்டி எழுதி கொடுத்துட்டாங்க. லவ் லெட்டர் கிடையாது. பெல் ஸ்டார் யோகி கீழத்தரு சிங்கம் முன்னாரி ஜிபேயில் 200 ரூபா. ஏன் ஓ நம்பருக்கு ஏற்றிக்கிறது? என் தம்பியில் தான். ரொம்ப நன்றி தம்பி. வச்சுக்கோங்கண்ணா, வச்சுக்கோங்க, ஏதாவது வாங்கிக்க, காண்டங்கண்டா. அவர் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இவ்வளோ இருட்டில் பைக் எடுத்துகிட்டு வந்து நாடகம் பார்த்தே பெரிய விஷயம். இந்த அண்ணனுக்காக 200 ரூபா கொடுக்கணும்னு தோணுச்சுவார் தம்பி. 500 ரூபா கொண்டு வந்துருக்காங்க, சரக்கு 300 ரூபா மாற்றிட்டாங்க. உரிமை உள்ள என் தம்பிகள். என் தம்பிகளுக்கு ஒரு கஷ்டம்னா இந்த கோமாளி என்றைக்குமே உறுதுணையாக இருப்பேன். இது விளம்பரத்துக்காக சொல்லலை. இனிமேல் என் தம்பியை எல்லோரும் நம்ம பிறக்க போகிறோமாப்பா, உங்களுக்காக நான் ஒன்று ரெடி பண்ணுறேன். பொண்ணு கிடைக்கலன்னு சொல்கிற இளைஞர்லாம் கை தூக்கலாம். இதில் 2-3 பேர் 2ஆம் தரத்துக்கு அடி விடுறேன். சும்மா தூக்கலாம். நான் அந்த வேலை தான் பார்க்குறேன். புரோக்கர் ஆகிட்டேன். 11 நாள் ஆச்சு, 30 செல்லல இன்னும். நீர்மலை யாருன்னு எடுக்கிறது? எதுக்கு அடிக்கிறானே தெரியல. பெரிய ட்ரம்ஸ் சிவமணி மாதிரி ஒரு பாட்டு பாடுவான், அப்புறமேல கதைக்கு வருவான். ரெடியா சார்? எக்கோ வைங்க தம்பி. ஹலோ ஹலோ. என்ன எந்த ஊர்லடா மைஜர் இருக்கானே? எப்படி உட்காந்தேன்? அழகுடா. அழகு கிடையாது முண்டை, சொல்லகுடா. தென்பாண்டி ராமன் நாடு தமிழன் என்று சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாம் தலை நிமிர்ந்து இப்பாடலுக்கு நீங்கள் கைதட்டலாம். எத்தனை பெரிய பாட்டன்கள்லாம் உயிரை தியாகம் செய்து வாங்கின அந்த சுதந்திர நாட்டிலே சாதி மதம் அப்பாற்பட்டு கடைசி வரைக்கும் நாட்டுக்காக போராடி உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த ஒத்த தமிழர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். கைதட்டலாம். இதோ பாடல் ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம்.
தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமன் நாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு வைக்கரும்பா வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள் அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களாம். ஏ தென்பாண்டி ராமு 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எந்த ஊரு சொந்த ஊர் அவர் சொந்த ஊரு சொந்த ஊர் இங்க படுத்திருக்காரு படுத்திருக்காரு வைக்கிறோம்பா வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவரா. பள்ளி செல்லும் புத்ருக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில கனையே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். வானத்திலே கனகேறினார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். வானத்தில கனையே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏ தென்பாண்டி தென்பாண்டி ராமநாடு 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 ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஏ படுத்திருக்காரு படுத்திருக்காரு வைக்கரும்பா வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். பெருமைக்குரிய ஒரு விஷயம், தமிழகத்திலே பிறந்த ஒரு தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் பிறந்த தமிழக பூமியிலே நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு பெருமை. உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பார்த்து அணுசக்தி ஆயுதத்தை நினைத்து பயப்படுதுன்னா அது காரணம் ஏவுகணை நாயகன் இலங்கையுடைய எழுச்சி நாயகன் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கரம்பு பிறந்த தங்க மகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் வாழ்க 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 தமிழ் வளர்க தமிழ். ஜெயஹிந்த். ஜெய் ஹிந்த். கைத்தட்டி 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 கைத்தட்டி. இந்த ஒரு பற்று எந்த நேரத்திலையும் தமிழன்ட்ட இருக்கணும். தம்பி தம்பி நீ இருக்கும் நக்கம் என்ன இருக்கும் இருந்து இருப்பா. தம்பி தம்பி பேசாமல் உட்காரணும், இல்லைன்னா எந்திரிச்சு போயிடணும். ஈகிலாம் சொல்லக்கூடாது. நான் எவ்வளோ தூரத்துக்கு பணிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஏன் தம்பி பிடிக்கலன்னா எந்திரிச்சு போயிருங்க. ஆகின்னு நீ தாண்டா வர்ற வட்டம்லாம் கற்றுக்கிட்டு இருக்க. பெரிய முன்னாடி உட்காந்துறாரு மயிர் எல்லாம் தெரிகிற மாதிரி. கேமரா திருப்பினாங்கன்னா நாளைக்கு நீ தான் அசிங்கப்படணும் இன்ஸ்டாவில். சரியா? விழா கமிட்டிவங்களை சொல்லுங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க தம்பி. ஏன்னா அந்த விழாவை நடத்தக்கூடிய கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். பர்மிஷன் வாங்குறது எல்லாமே காவல்துறையெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. நான் காலில் உள்ள குத்தமாக உன்னை சொல்லிக்கிட்டே இப்போ மறுபடியும் நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிய. உண்மை தானே? இந்த வெளியூர்லேருந்து எங்கள் அண்ணன் தம்பிலாம் எதுக்கு வந்திருக்காங்க? எல்லாருக்கும் பேச தெரியும். கீழே இருந்து பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. மேலே இருந்து மைக்கில் பேச முடியாது யாருமே. இவ்வளோ பேசுறிய தம்பி, ஒரு நிமிஷம் மேலே வாவேன் தம்பி. அந்த தம்பி டேய் தம்பி யோ தம்பி உனக்கு 500 ரூபா தர்றேன். நான் கேட்குற ஒத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க யோவேன். வா
பேசுறீங்களா சிங்கக்குட்டி? ஏன்டா தமிழை என்றைக்குமே பயப்பட மாட்டேன், நெஞ்சு நிமித்தி நிற்பேன். அவன் பேசிட்டு தலையை கும்பிட்றான்னா முண்டை என்ன பண்ணுறது? நார்த் இந்தியா தம்பி, நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு ஒப்புன்ட்டு பேசலாம், ஏன்ட்ட பேசக்கூடாது. நான் உரிமையோடு பேசுவேன். காசுக்கு ஊழ கும்பிட்டு போட தெரியாது எனக்கெல்லாம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவ்வளோதான். சில பேர் பார்த்தா 10 ரூபா கொடுத்தா பேசுவாங்க. குடும்பத்தார்களுக்கும் அவர் 2ஆம் தாரத்துக்கும் 10 ரூபாயை 10 லட்சமாக கொடுத்துருக்காரு. என்ன லட்சம்? எத்தனையோ காசுகளை பார்த்தாச்சு. ஆமாம், பிறருக்கு உதவி செய்கிறவன் சாமி. நீங்கள் அத்தனை பேருமே நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பணம் வச்சுருக்கலாம், பெத்த தாய் தப்பனை மட்டும் கண்கள் அங்கே விட்டுறாதீங்க. இந்த உலகத்தில் பெத்த தாய் தப்ப இல்லையே நம்ம இல்லை. நம்மளை இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தின யார்? பெத்த தாய் தப்பேன். தாய் சொல்லித்தேன் கேட்டுட்டேன் மறுவேளை ஆக்குறீங்களாங்க எல்லாரும். எவனும் கேட்க மாட்டேன். சிங்கமனாரில் ஓய்வு மாட்டுக்கு கோதுமை தவிடெல்லாம் தூக்கிட்டு விடான்னா வேலை மசுர் இல்லையாண்டுவேன், என்னமோ வளர்ந்து கிடக்கிற மாதிரி. பெத்த தகப்பேன் இன்னைக்கு அருமை தெரியாது. தாய் தகப்பேன் இல்லாட்டாத்தான் வேதனை தெரியும் எல்லாத்துக்கும். அது எத்தனை பேர் என்ன தம்பி உண்மைதானப்பா? எதுக்கு தான் இவன் தட்டியான்னு தெரியல. உண்மைதான்றியா? என்ன உண்மைன்னு சொல்ல மாட்டானடா சொல்றது. காதலிக்கு கொடுக்குற மரியாதை பின்றான்டா, காலை பின்றேன். அவன்கிட்ட தாண்டா இனிமேல் கவிதை எழுதணும். அம்மா அவன் டெய்லி 12 கிலோ சூடத்தை பற்ற வச்சு கும்பிட்டு தானே போவேன். அப்பா அம்மாவை நிப்பாட்டி வச்சு சூடம் எரிஞ்சு அம்மன் தாத்தே வண்டி எடுப்பேன். எங்கே டெய்லி தம்பி இவன் கம்பு கூட்டில் லாபம் விடுறான்டா. காதலிக்க வேணான்னு சொல்லலை. இன்னைக்கு காதலிக்க கூட லேடிஸு கிடைக்காம நிறைய பேர் தெரியும். ஏன்னா பாய்ச்ச உள்ள மாடு புலிக்குளத்து கண்டு மானமர பக்கம் எங்கள் மாமிங்க தான் வச்சுருக்காங்க. அந்த புலிக்குளத்து கண்டு ஒரு கண்டு காலங்கட்டு ஓடுதுன்னா உடனே ஒருத்தர் 5000 அட்வான்ஸ் போட்டிருப்பார். இந்த கண்டு நம்ம ஊருக்கு வேணும், நம்மளுக்கு வேணும்னு. ஏன்னா அதுக்கு பாய்ச்ச குணம் இருக்கும் இந்த புலிக்குளத்து மாட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ பொம்பளை பிள்ளை வளர்ந்தவனே ஆம்பளை பிள்ளை வச்சுருக்க ஆள் ஒரு அட்வான்ஸ் போட்டுறேன். ஓ மகன் எனக்கு தேன் மாறவே கூடாது. ஏன்னா கிடைக்கலையே, கிடைக்கல. இப்போ காவல்துறை ஐயா சட்டம் கடமையை செய்யும், அப்படியே கொண்டு போயிருங்க, நல்லா இருப்பேன். ஆமாம், அருமையான கொஸ்டின். என்னப்பா இரு அவன் என்னதான் சொல்ல வரையான்னு பார்ப்போம். பேண்ட்டு லூஸாக இருக்காப்பா? ஆமாம், என்ன பண்ணுவேன், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம், அது டிஎன் 42 மென்ஸ் வேறு அவை இல்லைன்னா அது கிடையாது. நமக்காக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 4 பேர் எதில் போய் முடியுதுன்னு இப்போ பார்க்குறேன். என்ன கரத்திலும் புனராளம் கூடிய மதிமுறையக்குரிய 5 நாடு ஆனால் காலாப்பூர் சேகரம் பெரியபலம் தேவர் சோலையில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற 8 கரை பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட கொக்கன் கருப்பசாமி ஆடி கலரி திருவிழாவை முன்னிட்டு 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, உண்மையிலே அவங்களுக்கு நான் கைதட்டுறேன். 30வது ஆண்டு சார், 30 வருஷமாக தொடர்ந்து ஒன்று சேர்ந்து நீங்கள் கும்பிட்றீங்களையா, ரொம்ப நன்றி. எங்கள் ஊர் களிச்சேரியெல்லாம் கும்பிட்டே 42 வருஷம் ஆச்சு. 4 வீடு அருவா கம்போட தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒற்றுமை இருக்காது. எப்போ பாரு 4 வீடு பார்த்தா கொல்லங்குடி மாசாணி அம்மா காளிமுனியன் கோயிலில் போய் மண்ணை வரி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. வெட்டுடைய அவளுக்கு போக மாட்டாங்க. கொஞ்சம் பஸ் சார்ஜ் கூட தம்பி வேலை தான் பாடுறான், அங்கனுக்குள்ளே மண்ணை வரி ஊற்றினா தூத்தாதான். உண்மையிலே இவங்க ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சரியாக 10 மணி அளவில் அப்படின்னு சொல்லுவாங்க, போட்டிருக்கதே 10 மணி, 11:30 மணி அளவில் ஸ்ரீ வள்ளிதம்மன் நாடகம் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கேபிஏ காளிமுத்தவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்காங்க. அந்த மேடையை சாச்சி விட்டு போப்பு, பின்னாடி கூட 2 மன்னனை கொண்ட வீசிட்டு போப்பு. என்ன வேணா நடக்கும். நீங்க பேசாம இருங்க மாப்பிள்ள, நான் சேரோட தள்ளி விட்டுறேன். அப்புறம் குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த அன்பு தங்கச்சி கம்பங்காடை சேர்ந்த ராசாத்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நீங்க என்ன பாட்டு கேட்டாலும் பாடுவார். ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறாங்களா? கூப்பிட்டா போக கண்டார் இல்லையே.
ஸ்டேஷனில் கூப்பிட்றாங்க, அம்மா நீ வாரச்சிட்டு கட்டாமல் விட்ட. தம்பி ஏய் உங்கள் 4 பேர்த்துக்கு என்னடா வேணும்? நாடகத்துக்கு வந்து உயிரை வாங்குறேன் இந்த வளர்த்து கட்டவன். ஒரு தடவை சொன்னேன், டே தம்பி நீ தாண்டா பெரியவன், என்னடா அது அண்ணன் இல்லையாடா? அதைத்தான் திட்டி மயத்தை புடுங்கினேன். பெரியவன் அவங்ககிட்ட சொல்லுவியா ஏய் விட்டுக்கிட்டு இருக்க. நாடகத்துக்கு வந்து இது பண்ணுவேன். தம்பி தான் அவங்கள என்ன பண்ண சொல்கிற? இன்னைக்கு ஒரு வழியாக்க வந்துட்டாங்க. நாடகான பேரரசு இந்த வாரு அங்கிட்டு ஒரு நாடகம், அது வந்து ஹரிச்சந்திரா, இங்கிட்டு வந்து பக்த மாரக்கண்டே, இது வந்து கோகுல கண்ணை. இதுக்கு 6 கேமரா வேற, அவங்க வேற கண்ணை முடிச்சு பூளை தள்ளிக்கிட்டு காலையில் கேட்டால் பேட்டரி இல்லைன்ட்டு வாங்க. உங்களை வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் ஜெலப்புடேன். நாடகான பேரரசு மண்டையில் மசுறு இல்லைங்க, நாய் நக்கிருச்சு. நீ எதுக்கு தானே பேசிக்கிட்டே இருக்கேன்? மாப்பிள்ள பேசாம மாப்பிள்ள. என் அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில்குமாரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டார். 6 மணி என்னடா அது? அழகர் குரூப்ஸ், சுதர்சன் காலாப்பூர், துணை சாரதி குழந்தை சார்பாக ரூபாய் 101 நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. 6 மணிய கலையரசு, பின்பாட்டி இசையமது. இலச்ச ஊரில் இவனுக்கு சோறு போட முடியாது. 3 படி அரிசியை சோறா ஒரு ஆளாக திம்பேன். பேல்ற பீய சின்ன பிள்ளை ஓடி தாண்ட முடியாது. வெரி டேஞ்சர் தின்னிப்பைய மகன். புகழத்தே நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இட்லி என்றால் 67 சாப்பிடக்கூடிய கிரேன் லாங். சோறு என்றால் 3 படி, தோசை என்றால் 67. எதுவுமே இல்லைன்னா பச்சரிசி மட்டும் 16 படி குசி விட்டு போயிடுவேன். சின்ன எழுத்தாவா? ஹலோ தம்பி வாலிம் தம்பி ரங்க மாமா. அன்பு மச்சான் சரவணன் ஜாமியாடி காலாப்பூர் தேவர் சோலை சார்பாக ரூபாய் 200 நன்றி. என் அன்பு தம்பி உண்மையிலே ஒரு வெகுளியானவன். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நான் அறிமுகம் செஞ்சேன். அவனுடைய திறமை அறிவால் பொழைச்சிக்கிட்டேன். இன்னைக்கு எந்த ஊர் போனாலும் ஐயோ உள்ள நரசு இங்கே இருக்கா, இது அன்பளிப்பா, நான் சொட்டு மருந்து ஊற்ற வந்துட்டேன். காவண்ணா சீனா ஆறுமுகம் பானா பிரவீனா என்னதே எனக்கு படிக்க தெரியலப்பா. அதே டே எடுக்கிட்டு நீ படிப்பாளிதே அண்ணே முட்டாள்ப்பா. பிரணிதா ஆடியவா என்னடா பிள்ளை 90 ஓட்ட மாதிரி இருக்கு. என்னடா மாலா பிரணிதா எம்கேஆர் ரசிகை ஏ காலாப்பூர் ஜீவா நகர் ரூபாய் 201. தூக்கிட்டு போப்பா. ரசிகர் பச்சை பிள்ளை இருட்டில் தூக்கிட்டு வரக்கூடாதுப்பா. நீயே வரக்கூடாது. பச்சை பிள்ளைய தூங்க போடுங்கய்யா, படிக்க வைங்கய்யா. நீங்கள் இருட்டு நேரம் வர்றீங்க பைக்கில், அதுக்கெல்லாம் தூக்கிட்டு வர்றாரு. அந்த பிள்ளை கிறங்கிருச்சடா. சோறு போடுவானா போடலையா? அப்படியே இருக்கு பிள்ளைய ஊற. அந்த லட்சணம் எதில் விட்டேன்? வாயில். நன்றி. ஒவ்வொரு ஆளாக வாங்க, டோக்கன் போடுங்க. 6 மணிய கலையரசு, பின்பாட்டி இசையமது, சிறுகுண்ட மடுவு. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் 6 மணியும் பின்பாடு. எங்க தம்பி அடிச்சு விடுங்க. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. ஏண்டா ஆயிருந்துகிட்டே பாடுற மாதிரி இருக்குடா. ஒரு தோட்டு கிளி ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக. உள்ள போல எனக்கு பாட்டு வர மாட்டேங்குது. என்னப்பா
தம்பி ஏற்கனவே இந்த பாட்டே ஒரு தோப்பு அதை பாடினானா ஆயே இருந்துருவேன். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. பவித்ரா சுரேஷ் ரக்ஷனா ராணி சார்பாக ரூபாய் 1001. நன்றி. அதனைத் தொடர்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துமா கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார். மருதல் கை கடுக்குதுல, அதனால தான் மெமிக்ரி பண்ணுறேன். இந்தா அது யார்த்தா சத்தம் போட்டு ஐயோன்ட்டு ஆல்ரவுண்டு கரண்ட் கரை முடிச்சு ஆட்டிடுச்சு. மாப்பிள்ள ஒரே ஒரு விஷயம், என்னுடைய நகைச்சுவைக்காக தன்னை கூட்ட வரல மாப்பிள்ள, உங்களுடைய கை அடிப்புக்கு தான் அவ்வளோ. இல்லை அடிப்புக்கு தான் அவ்வளோ கூட்டம். வண்டி ஏற்றி வருவாங்க, முதல்லாம் சோளம் வந்தேன் பக்கம் நடந்து போனால் வண்டி ஏற்றி வருவாங்க, மாட்டு கூலம் இருக்காது. உங்களை பார்க்கத்தேன் பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி மாப்பிள்ள, என்னைக்குமே நீ அதிரடி மன்னன் தான் மாப்பிள்ள. ஆமாம், என் அன்பு மாப்பிள்ளை மேலூர் அருகாமல் உள்ள சருகு வளையவட்டியை சேர்ந்த அதிரடி மண்ணே ஆல்ரவுண்டு சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுக்குறேன். சூர்யா சூர்யா அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார். அடியப்பு பருப்பு வேலையா போ. கொக்கு வச்சேன் கொக்கு பிடிக்க அந்த கொக்கு வந்து சிக்கி விட்ட
பேப்பழுத்தி பாட்டு பாட போறேன். எங்களுக்கு என்ன மேலூரில் சோத்துக்கலாம சூம்பிட்டு தெரியும் எனக்கு. உண்மையிலே என் மாப்பிள்ளை ஒரு நாளைக்கு ஒரு மிஷினை உடைப்பார். இதுக்கு முன்னாடி லேத்தில் விளாத்தார். சூப்பர் அடி, வாழ்த்துக்கள். கை தட்டலாம் தம்பி, கை தட்டுங்களா. இந்த 2 பேரும் போயிட்டாங்க, என்ன பண்ண காத்திருக்காங்களோ. பின்னாடி எதுக்கடா போனாங்க. சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிறார் பெருங்கொண்ட ஒரு கோயில் பூசாரி. என்ன கிழமையும் விரதமே கிடையாது, கவுச்சி இல்லாமல் சாப்பிட மாட்டார். என்னுடைய பங்காளி பூவரசகுடியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் சீன்தாளம். என்ன நான் குடிஞ்சுக்கிறேன், அடிச்சு விட்டு போறியா? இல்லை நீ பாட்டுக்கு வர்றிய என்னன்று. எங்கேயா இது சாமானை வாங்கிட்டு வாயா, சிங்கமனாரில் போய் கையை தூக்கியா, அப்படியா இருக்கு கீழே போறியா, அந்த ஆயில தேயா. உண்மையிலே நிரூபிச்சிட்டேயா, வயசானதுக்கப்புறம் கடல் உள்வாங்கிருச்சு. என்ன பப்புளுக்கு இருந்த மாதிரி இருக்கு. என் தம்பி விருப்பத்துக்காக மஞ்சந்தி அந்த பேப்பொழுத்தி பாட்டை தீ கொளுத்தி. தம்பி நீங்க தலையிடக்கூடாது, ஏன்னா அந்த 2 வரியில வந்து கிணின்னு அடிக்கணும். அடி மஞ்சனத்தி தம்பி காண வருமா, தீக்கோளத்தி. அது பிள்ளையார் மந்திரத்துக்கு அடிக்கிறது. தெரிஞ்சா போடலன்னு போயிரு. உள்ளதே தலை வலியோட இருக்கேன். சண்முகம் ப்ளீஸ், சண்முகம் என்னை ரொம்ப மோஸ்கட் பண்ற. கருவ காட்டு முள்ளாச்சிடி. இது சொல்லும் போது மண்டி ஓடணும், மண்டி ஓட்டு அப்படியே இப்படி பண்ணணும். நீ போற காலையில சம்பளம் எந்த புருஷன் கொடுப்பேன்? சிங்கம்னால உனக்கு வடக்கி நான் அப்படி தட்ட விடல. பங்காளி ப்ளீஸ், நீ ஜோதிக்காத. உள்ளாலே அவங்க ஜோதிக்கிறானா, கம்பெனி ஆளுகள் லூஸாக இருக்கீங்களா உங்களை வச்சுக்கிட்டு. இப்போ யாருமே இதுதானே, உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன். கோழி இந்த மசருக்கே உடத்தில்ல, இதில் வேற கோழி பொறுமசாமி. தம்பி நீங்க சட்டாக்கு சாக்கு சொல்லுங்க. சட்டாக்கு சாக்கு சட்டாக்கு சாக்கு வாயில சொல்லுப்பு தம்பி. கொத்தனார் மேனே கோழி சட்டாக்கு சாக்கு சட்டாக்கு சாக்கு. இது சீமக்கர் அடிப்பு மாதிரி இருக்கு. நீ ஒண்ணுமே வேணாம், நீ சீமனால பஸ் ஏறி போயிரு. நீ வேணாம் என்னப்போ அது என்னப்போ நோட்டீஸு காசு கொடுக்கலையே, ஆட்டையை போட்டியாடா. அன்பாலயத்துக்கு நிதி கொடுக்க உங்கள் ஜிபே நம்பர் என்ன கேட்கிறேன். அந்த தெய்வத்தை கூட்டுவாடா, காலில் விழுகணும். அதுக்கு நீ தம்பி அண்ணனை செருப்புட்டு அடிக்கிறியா 2 அடி? அங்கன்னு கேட்டுருக்கலாம்டா. அதுக்கு எதுக்குடா மண்ணு அழுகாப்சி மாதிரி. அன்பாலயத்துக்கு நிதி கொடுக்க உங்கள் ஜிபே நம்பர் கேட்குறேன். கொன்னத்தான் என்னது? கொன்னத்தாம்பட்டி கருமாயன் கோவில் காலை மொட்டு லூசு கட்டுனா குத்தும். சூப்பர்ப்பா, கருமலை என் கோவில் காலை மொட்டு லூசு கட்டுனா குத்தும். எங்கடா மொட்டு வாழ்னு எழுதியிருக்க? எங்கிட்ட அங்கிட்டு போ, மொட்டு லூசுன்னு எழுதியிருக்க. ஆமா, எங்கிட்ட கட்டினா குத்தேன். தம்பி சார்பாக 1001. நம்பரை கொடுப்பா, மாத்தி சண்முக நம்பரை கொடுத்து விடு. இவனை எங்கனையே பஸ்ஸாரில் பார்த்துருக்கேன், லேகி வைக்கிறவன். அதனை தொடர்ந்து ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, கருப்பு அழகி,
மை சித்தி மக நினைப்பேன். அப்புறம் எதுக்குடா வந்தேன்? சித்தி மகன் என்ன கிளம்பி போகிறோம்னு நினைப்பேன். முறைக்கு சித்தி அக்கா நான் அடித்து காலி பண்ணிடுவேன். புதுக்கோட்டையை சேர்ந்த சத்யபிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங். சாத்தியா சாத்தியா உண்டைக்கு பாட தொண்டை வலிக்குது. கீ கீ அமைக்கிட்டேன் ஜிங்க இந்தா கிளம்பிட்டேன் வாடா. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை கிணறுகள். மை ஸ்டூடெண்ட் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்த் ராஜ் அத்தை அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னன். 2 அடி 6 அங்குலம், ஒவ்வொரு மடுவுல 10 பேர் தொங்கலாம். மை ஸ்டூடெண்ட் பார்லமெண்ட் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். கப்ளிங் ஹோஸ் கிடையாது, ரீப்பர். யானை கதை இதே சொல்றேன் என் தம்பிக்காக. நன்றி தம்பி. பார்லமெண்ட் பப்ளு மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க கற்றுக்கொண்டார். தெல்ல தெளிவாக ஒளியான் ஒளி அமைப்பு ரத்னம். இதுக்கு மட்டும் சவுண்ட் வைக்கிறான்டா. அப்போ ஓனருக்கு உண்மையான ஆளா இருக்கான்டாவே, நம்மளை கேனப்பல் ஆகிட்டானே. ரத்னம் 7 சர்வீஸ் இருப்பிடம் காலாப்பூர். வி கண்ணன் மேடை டெக்கரேஷன் சிங்கமுனாரி. சீன் கம்பெனி கிருவானந்த வாரியார் சீன் கம்பெனி உரிமை கே நாகேந்திரன் SS கோட்டை. பாட்டு போறீங்களா? அப்போ ரத்னம் சிங்கம் மாமா இழைச்சிட்டாரடா.